திருக்குறள் அதிகாரம் 79. நட்பு. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. சம்பாதிப்பதற்கு நட்பை போல அரிய பொருள் வேறு எவை உண்டு? அதைச் சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மை காப்பதற்கு அரிய பொருள் வேறு எவை உண்டு? நிறைநிற நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. பிறை நாளும் வளர்வது போல அறிவுடையார் நட்பு வளரும். முழு நிலவு தேய்வது போல பேதைகளின் நட்பு தேயும். நவில் தொறும் நூல்நயம் போலும் பயல் தொறும் பண்புடை யாளர் தொடர்பு. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்செனறு இடித்தற் பொருட்டு. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று, நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும். ஒருவனோடு ஒருவன் நட்பு கொள்வதற்கு அருகருகே இருப்பதோ நெருங்கி பழகுவதோ வேண்டியதில்ல. இருவரது எண்ணமும் ஒத்திருந்தால் அதுவே நட்பு என்னும் தோழமையை கொடுக்கும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. பார்க்கும்போது மனம் மகிழாமல் முகம் மட்டுமே மலர பழகுவது நட்பு அன்று. அன்பால் மனமும் மலர பழகுவதே நட்பு. அழிவின் அவை நீக்கி ஆரித்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அழிவு தரும் வழிகளில் நண்பன் சென்றால் தடுத்து, நல்ல வழியில் அவனைச் செலுத்தி அவனுக்கு கேடு வரும் என்றால் அதை அவனுடன் பகிர்வது நட்பு. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. பலர் முன்னே ஆடை நழுவும்போது உடனே சென்று உதவும் கைபோல நண்பனுக்கு துன்பம் வந்தபோது உடனே சென்று போக்குவதே நட்பு. நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் கொட்பின்றி ஒல்லும்வாய் ஊன்றும் நிலை. நட்பின் அரியணை எது என்றால் எப்போதும் மாறாமல் முடிந்தபோது எல்லாம் ஒருவர்க்கு ஒருவர் உதவுவதேயாம். இணையர் இவரெமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர், நாமும் இவர்க்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டிச் சொன்னாலும் நட்பு அற்பமானதாக போய்விடும்.